மேரிட் விமன் எல்லாருமே அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிறது ஸ்பெகுலம் எக்ஸாமினேஷனுங்க. இந்த ஸ்பெகுலம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எனி ஹாலோ ஆர்கன்ஸ் இந்த பாடியை நம்ம பார்க்கக்கூடியதுங்க. ஈவன் நோஸ், இயர்ஸ்லாம் கூட பார்க்கலாம். பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ்க்கு வந்து வெஜினல் எக்ஸாமினேஷனுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வெஜினல் வால்ஸ் அண்ட் சர்விக்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ற மாதிரி இருக்கும். முக்காவாசி பேர் இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக அண்டர்கோ பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேருக்கு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்குரிய காமன் ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி மோர் ப்ரைவசி எதிர்பார்ப்பாங்க, இல்லை சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட் வந்து கிளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஸ்பெகுலம் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்போ நான் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட பெர்மிஷனை சீக் பண்ணுறதுங்க. அடுத்தது அவங்க படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கா, க்ளீன் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, எக்ஸாமினேஷன் பண்ணும்போது வார்ம் ஸ்பெகுலம்ஸ் யூஸ் பண்ணுறது, மோர் ஆஃப் லூப்ரிகன்ஸ், அந்த ப்ரொசீஜரை பண்ணும்போதே கிரேடடாக பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு மோர் கம்ஃபர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட பேசிட்டு ஒரு கம்யூனிகேஷன் வச்சுட்டு அந்த ப்ரொசீஜரை பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணும்போது அட் எனி ஸ்டேஜ் அவங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். How has been your speculum examination?